students அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா நோடல் அனாலிசிஸ் பேஸ் பண்ணி தான் ப்ராப்ளம் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். Determine the voltages at each node for the circuit shown in figure. So இதுதான் கொடுத்திருக்கிற சர்க்யூட். இப்போ இந்த சர்க்யூட்ல நமக்கு என்னென்ன இருக்கு அப்படினா வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு, கரண்ட் சோர்ஸ் இருக்கு, ரெசிஸ்டன்ஸ் இருக்கு. மோஸ்ட்லி நம்ம வந்து நோடல் அனாலிசிஸ்னு போறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போ வோல்டேஜ் சோர்ஸ் இருக்கு அப்படின்னா அதை வந்து கரண்ட் சோர்ஸுக்கு மாற்ற முடியுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே, ஸோ வோல்டேஜ் சோர்ஸுக்கு சீரிஸ்ல ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா அதை நம்ம கரண்ட் சோர்ஸ்க்கு மாற்றலாம். இங்கே பாருங்க, எனக்கு வந்து 10 வோல்ட் இருக்கு. இந்த 10 வோல்ட்டுக்கு சீரிஸா 10 ஓம் ரெசிஸ்டர் இருக்கு. அப்போ நான் இங்கே என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸா மாற்றிக்கலாம். ஓகே, அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸும் இந்த 3 ஓம் ரெசிஸ்டன்ஸும் எப்படி கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா பேரலலா கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மினிமைஸ் பண்ணி சிங்கிள் ரெசிஸ்டன்ஸாக கொண்டு வந்துக்கலாம். ஓகே, அடுத்து இந்த 1 ஓம் ரெசிஸ்டன்ஸும் 6 ஓம் ரெசிஸ்டன்ஸும் நமக்கு எப்படி கனெக்ட் ஆயிருக்கு, பேரலலா கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். அப்போ இந்த 3 மாடிஃபிகேஷன் பண்ணணும். இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸா மாத்திக்கணும், இந்த parallel காம்பினேஷனை மினிமைஸ் பண்ணணும், அதே மாதிரி இந்த parallel காம்பினேஷனை மினிமைஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அப்படி பண்றப்போ நமக்கு சர்க்யூட் டயக்ராம் எப்படி வரும் பாருங்க. இந்த வோல்டேஜ் சோர்ஸை கரண்ட் சோர்ஸா மாத்துறோம். I is equal to V by R. வோல்டேஜ் வந்து 10, ரெசிஸ்டன்ஸ் வந்து 10. இப்போ 10/10 1ங்கிறதுனால கரண்ட் சோர்ஸோட வேல்யூ 1 ஆம்பியர்னு போட்டுட்டோம். இங்க இருக்கிற இந்த 10 ஓம் ரெசிஸ்டன்ஸை இந்த கரண்ட் சோர்ஸ்க்கு பேரலலா போட்டுட்டோம். ஓகேங்களா? அடுத்து இங்க இருக்கிற 5 ஓம் போட்டாச்சு. ஸோ இந்த 3யும் பேரலல் சொல்லிட்டோம். இதை மினிமைஸ் பண்ணோம் அப்படின்னா 1.5 ஓம்னு வந்துருச்சு. ஓகே, இங்க இருக்கிற 5 ஆம்பியர் எழுதியாச்சு. இங்க இருக்கிற 2 ஓம் போட்டாச்சு. இது ரெண்டத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம், ஏன்னா இது பேரலலா தானே இருக்கு. அப்ப இது ரெண்டத்தையும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வேல்யூ வருது, 0.857 வருது. ஓகேவா? சரி, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எதை மினிமைஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். இப்போ பாருங்க, இது ரெண்டும் சீரிஸ்ல இருக்கு. கரெக்டா? இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இது ரெண்டும் எப்படி இருக்கு, பேரலலா இருக்கு. அப்போ இதை மினிமைஸ் பண்ணிக்கலாம். கரெக்டா? அப்படி பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன வரும், இங்க இருக்கிற கரண்ட் சோர்ஸ் அப்படியே வந்துடும். இது ரெண்டும் சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 0.34 ஓம்ஸ்னு வந்துடும். இங்க இருக்கிற இந்த 1.5 அப்படியே வச்சுட்டு இந்த கரண்ட் சோர்ஸும் அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இது ரெண்டும் சீரிஸ்ங்கிறதுனால இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம். ஓகே, ஆட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா நமக்கு வந்து சர்க்கியூட் இந்த மாதிரி கிடைக்குது. ஓகேவா? இப்போ இங்க இருக்கிற வேல்யூவை வந்து நான் என்ன பண்றேன், V1 எடுத்துக்கிறேன். தட் இஸ் இந்த நோடு. இந்த நோட்ல இருக்கிற வோல்டேஜை V1 எடுத்துக்கிறேன். இந்த நோட்ல இருக்கிற வோல்டேஜை V2 எடுத்துக்கிறேன். பாட்டம்ல இருக்கிறது ரெஃபரன்ஸ் நோடு. இப்போ ரெஃபரன்ஸ் அப்படின்னா அது நம்ம என்ன பண்ணுவோம், கிரவுண்ட் பண்ணுவோம். கிரவுண்ட் பண்ணோம் அப்படின்னா 0 பொட்டென்ஷியல். ஸோ இதுதான் ஃபைனல் சர்க்கியூட். அப்போ இந்த கொடுத்துருக்கிற இந்த சர்க்கியூட்டை நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டேன். ஓகேவா? ஸோ கொண்டு வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா பை டைரக்ட் இன்ஸ்பெக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணி மேட்ரிக்ஸை ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும், நோடல் அனாலிசிஸ் அப்படின்னா கண்டக்டன்ஸ் மேட்ரிக்ஸ் இன்டு வோல்டேஜ் மேட்ரிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு கரண்ட் மேட்ரிக்ஸ். கண்டக்டன்ஸ்ங்கிறது 1/R. இப்போ பாருங்க, இந்த நோட் 1 எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இந்த நோட் 1 எத்தனை ரெசிஸ்டர் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க, 3.34 கனெக்ட் ஆயிருக்கு, 1.5 கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் 1/3.34 plus 1/1.5. இப்போ நோடு 1க்கும் நோட் 2க்கும் காமனா என்ன ரெசிஸ்டன்ஸ் இருக்கு, 1.5 இருக்கு. இப்போ இங்க -1. that is -1/1.5. ஏன் மேடம் இங்க மைனஸ் வந்தது அப்படின்னா இந்த மேட்ரிக்ஸ் ஃபார்மேட்ல நமக்கு என்ன பண்ணுவோம், டயகனல் எலிமெண்ட்ஸா பாசிட்டிவ் போடுவோம், ஆஃப் டயகனல் எலிமெண்ட்ஸ் எல்லாமே என்ன போடுவோம், நெகட்டிவ்னு போடுவோம். ஸோ அதனால -1/1.5ன்னு வரும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி தான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நோடு 1க்கும் 2க்கும் இடையில இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கிறதுனால -1/1.5. ஓகே, அடுத்து நோடு 2 எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 1.5ம் கனெக்ட் ஆயிருக்கு, இந்த 2.857ம் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ அப்போ 1/1.5 plus 1/2.857. ஸோ அன்னோன் வோல்டேஜ் வந்து V1 V2 is equal to, இப்போ நோட் 1ல என்ன கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு பாருங்க, இந்த 1 ஆம்பியர் கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து மூவிங் டுவர்ட்ஸ்ங்கிறதுனால பாசிட்டிவ். அதே மாதிரி நோடு 2ல எனக்கு இந்த கரண்ட் சோர்ஸ் கனெக்ட் ஆயிருக்கிறதுனால 5 ஆம்பியர். ஓகே, ஸோ இதை போட்டுட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும், சிம்பிளிஃபை பண்ணணும். கால்குலேட்டரை யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இப்போ சிம்பிளிஃபை பண்றப்போ உங்களுக்கு இந்த மாதிரி மேட்ரிக்ஸ் வரும்.
இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டைரெக்டாக கேல்குலேட்டரை யூஸ் பண்ணியே V1 V2ஓட வேல்யூ என்னன்றதை நான் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டேன். அப்போ V1ஓட வேல்யூ 8.108 வோல்ட்டுன்னு வருது, V2ஓட வேல்யூ 10.244 வோல்ட்டுன்னு வருது. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்க்கான ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ்.